ஓம் குருவழியே ஆதியாதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவிழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கி செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது 3 முக்கியமான முத்திரைகள், அதோடு சேர்த்து ஒரு ஆசனம். அந்த முதிரை யோகாசனம் பண்ணும் பொழுது பலவிதமான பலன்கள் நமக்கு கிடைக்கின்றன. அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது, நிறைய நபர்கள் கேட்கக்கூடியது பாத வலி, பாத எரிச்சல். அந்த பாதத்தில் சில பேருக்கு பார்த்திங்கன்னா அடிக்கடி ஒரு புண்ணு வர்ற மாதிரி இருக்கும். கால் 2 விரலுக்கு மத்தியில் பித்த வெடிப்பு, இந்த மாதிரி வராமல் இருப்பதற்கு நம்ம உடம்புல உஷ்ணத்தினுடைய தன்மை கரெக்டாக இருக்கணும், அந்த லிவருக்கு சக்தி ஓட்டம் கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் வராது. உடம்புல நீரினுடைய தன்மை கரெக்டாக இருக்கணும், உடம்புல கழிவுகள் சரியாக வெளியேறணும். அந்த இதெல்லாம் சரிப்படுத்தக்கூடிய அற்புதமான முத்திரைகள் தான் பார்க்க போகிறோம். அப்போ நம்ம இன்றைக்கு பார்க்கக்கூடிய இந்த முத்திரைகள் ப்ளஸ் ஒரு சின்ன ஒரு ஆசன நிலை, இதை தினமுமே காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க, மிக அற்புதமான பலன்கள் கிடைக்கும். ஸோ இந்த முத்திரைகள் நமக்கு பாத வலி வராமல் தடுக்கக்கூடியது, பாத எரிச்சல் வராமல் பாதுகாக்கக்கூடியது. கோமுக பச்சிமோதாசனம் அப்படின்னு ஒரு ஆசனம் பண்ண போகிறோம். முத்திரைகளை பொறுத்த மட்டும் ஒரு வர்ண முத்திரை பண்ண போகிறோம், அதே மாதிரி வாயு முத்திரை பண்ண போகிறோம், அபான முத்திரை பண்ண போகிறோம். ஸோ இந்த வர்ண முத்திரை, வாயு முத்திரை, அபான முத்திரை அதோடு சேர்த்து கோமுக பச்சிமோதாசனமும் செய்யும் பொழுது வலது கால் இடது கால் அந்த பாதத்தில் நரம்பு மண்டலங்கள் நன்றாக இயங்கும், இரத்த ஓட்ட மண்டலங்கள் நன்றாக இயங்கும். சற்று வயதானவர்கள் இந்த கோமுக பச்சிமோதாசனத்துக்கு முயற்சிக்க வேண்டாம். நீங்கள் தாராளமாக அந்த முத்திரைகளை மட்டும் பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க. நம்பிக்கையோடு ஒரு நாளைக்கு காலையில் மதியம் மாலை சாப்பிடுவதற்கு முன்பாக 10 நிமிடம் தான் ஆகும்போது ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. பாத எரிச்சல், பாத வலி வராமல் வாழ முடியும். சுகருடைய லெவல் கரெக்டாக இருக்கக்கூடிய நிலை கிடைக்கும். நரம்பு மண்டலங்கள் நன்றாக இயங்கும், இரத்த ஓட்ட மண்டலங்கள் நன்றாக இயங்கும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேர்களே, இது சுகாசன நிலை. நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க, முதுகெலும் நேராக வச்சுக்கோங்க, பிரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. முதல் முத்திரையாக நம்ம வர்ண முத்திரையை பார்க்க போகிறோம். சுண்டு விரல், பெருவிரல் நுனி. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். இந்த முத்திரை செய்யும் பொழுது கால் பாதம், வலது கால் இடது கால் பாதத்திற்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். அந்த பகுதி முழுக்க இரத்த ஓட்டம் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மணி மூச்சில் இருக்கட்டும். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். அதிக பாத எரிச்சல் உள்ளவங்க 5 மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை வாயு முத்திரை பண்ண போகிறோம். ஆள்காட்டுகள் மடிச்சுக்கோங்க, நடுவேத்தில் கட்டை வரும். ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மணி மூச்சில் இருக்கட்டும். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை அபான முத்திரை பண்ண போகிறோம். நடுவிரல், மோதிர விரல், என்னோட மேதிர பெருவிரல் வச்சுக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த முத்திரையை அர்த்த பத்மாசனத்தில் பண்ணுறேன். ஒரு கால் மட்டும் முருகிறேன். பிரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. வர்ண முத்திரை, சுண்டு விரல், பெருவிரல் நுனி. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. கால் பாதம் முழுக்க நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். அந்த பகுதி முழுக்க இரத்த ஓட்டம் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள்.
ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை வாயு முத்திரை பண்ண போகிறோம். ஆள்காட்டு விரல் மடிச்சுக்கோங்க, நடுமத்தில் கட்டை விரல். 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை அபான முத்திரை பண்ண போகிறோம். நடுவிரல் மோதிர விரல் என்னோட மேத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வஜ்ராசன நிலை. மூச்சு அப்படியே வாட்ச் பண்ணுங்க. இப்போ வர்ண முத்திரை. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். கால் பாத நரம்புகள் முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். இரத்த ஓட்டம் அந்த பகுதி முழுக்க சீராக இயங்குவதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நார்மல் பிரீத்திங். மூச்சை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்க. மூச்சு உள்ளே போகிறது மூச்சு வெளியே வருது, அது அப்படியே ஒரு 30 செகண்ட் அது மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்க. இப்போ வாயு முத்திரை. 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அபான முத்திரை. 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கோமுக பச்சிமோத ஆசனம். இந்த 3 முத்திரையும் பண்ண உடனே இந்த ஆசன நிலைக்கு போகிறோம். அதனுடைய நிலையை எப்படி பண்ணுறாங்க பார்ப்போம். இப்போ ஒரு கால் மடிச்சுக்கிட்டுறேன், அடுத்த கால் நீட்டிக்கிடுறேன். 2 கையினால் மூச்சு வெளியே விட்டுட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. மீண்டும் ஒரு முறை 1 2 3 4 5 6 7 8 9 10. கால் மாற்றிக்கோங்க. அடுத்த கால் மடிச்சுக்கணும், இந்த கால் நேராக வச்சுக்கணும். ப்ரீத் அவுட் பண்ணிவிட்டு மூச்சு வெளியே விட்டுட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. மீண்டும் ஒரு முறை 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ சுகாசனத்துக்கு வந்துடுறேன். நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. கை சின் முத்திரை. 2 நாசுலையும் மெதுவாக மூச்சு உள்ளழுங்க. மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக மூச்சு அடைக்கணும். மீண்டும் ஒரு முறை மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ உங்கள் மனது அப்படி இதயத்தினுடைய உள்பகுதி அநாகத மையம். உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே 1 நிமிடம் கூர்ந்து தியானிக்கவும். நல்ல பிராணசக்தி இந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாத எரிச்சலுக்கு இந்த 2 காலை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த இடத்துல இருந்து இந்த மாதிரி
2 காலை இப்படி சேர்த்து வச்சுட்டு கீழே இருந்து நல்லா மேலே இருந்து கீழே. இந்த மாதிரி 5 முதல் 10 முறை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நார்மலாக நேயர்களே, இன்றைக்கு பார்த்த பயிற்சி நிறைய நபர்களுக்கு பாத எரிச்சல், பாத வீக்கம் அது எல்லாமே இந்த பயிற்சி பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆயிரும். நம்ம உடம்புல நீரினுடைய தன்மை, ஹீட்னுடைய தன்மை சரியாயிரும். இந்த பயிற்சிகளை நம்பிக்கையோடு தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வயதானவர்கள் அந்த கோமுக பச்சிமாத ஆசனத்துக்கு முயற்சிக்க பண்ண வேண்டாம். நீங்கள் முதிரைகள் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.